வணக்கம். நம்ம எல்லாருமே நம்ம வாழ்க்கையில வளத்தையும் மன நிம்மதியும் தேடி ஓடிட்டு இருக்கோம் இல்லையா? இந்த ஓட்டத்துல நம்மளோட பழங்கால ஞானம் நமக்கு எப்படி ஒரு வழிகாட்டியா இருக்க முடியும்? வாங்க, வளமான ஒரு வாழ்க்கைக்கான சில ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரங்களையும் அதுக்கு பின்னாடி இருக்கிற தத்துவங்களையும் பத்தி இன்னைக்கு நாம விரிவா பார்க்கலாம். இந்த கேள்வி நம்ம எல்லாருக்குள்ளேயும் எப்பவுமே கேட்டுட்டே இருக்கிற ஒரு கேள்வி. வெறும் பணத்தை மட்டும் வச்சு ஒரு வாழ்க்கையை முழுமையாகிடாது, கூடவே மன அமைதியும் வேணும். அப்படி ஒரு முழுமையான வாழ்க்கையை வாழ்றது எப்படி? வாங்க, அதுக்கான பதில நம்ம பாரம்பரியத்திலிருந்து தேடுற இந்த பயணத்தை ஒன்னா சேர்ந்து ஆரம்பிக்கலாம். எந்த ஒரு பெரிய விஷயமா இருந்தாலும் அது ஒரு சின்ன முதலடியிலிருந்து தான் தொடங்கும். அந்த வகையில செழிப்பை நோக்கிய நம்ம பயணத்தோட முதல் படி நம்மளோட தினசரி பூஜை. இது ஏதோ ஒரு சடங்கு மட்டும் கிடையாதுங்க, நம்மளோட ஒரு நாளை ரொம்ப பாசிட்டிவா தொடங்குறதுக்கான ஒரு அடித்தளம். யோசிச்சு பாருங்க, தினமும் நாம பூஜை செய்யும்போது நமக்குள்ள ஒரு ஆன்மீக ஒழுக்கம் உருவாகுது. இந்த ஒழுக்கம் நம்ம மனசுலயும் நம்ம சுத்தி இருக்கிற இடத்துலயும் இருக்கிற எதிர்மறை ஆற்றல்களை நீக்கி ஒரு தூய்மையை கொண்டு வருது. எப்ப நம்ம மனசு தூய்மையா இருக்கோ அங்க இயல்பாவே நன்றி உணர்வு பிறக்கும். இந்த நன்றி உணர்வு தான் செழிப்ப நம்ம பக்கம் இருக்கிற முதல் காந்தம்னு சொல்லலாம். சரி, இப்போ நம்ம அடித்தளத்தை நல்ல வலுவா அமைச்ச பிறகு செழிப்போட ஆற்றலை நேரடியாவே அழைக்கலாம். நம்ம இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ஆற்றலோட முழு உருவம் தான் கருணை நிறைந்த லக்ஷ்மி தேவி. அவங்களோட அருளை நம்ம வாழ்க்கையில முழுமையா கொண்டு வர உதவற சில சக்தி வாய்ந்த மந்திரங்களை இப்போ நாம பார்க்கலாம். லக்ஷ்மி தேவ்னு சொன்னோன்னே நமக்கு பணம் மட்டும்தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனா அவங்க வெறும் பணத்தை மட்டும் அருள்பவர் இல்ல. உடல் நலம், வெற்றி, தைரியம்னு வாழ்க்கைக்கு தேவையான 8 விதமான செல்வங்களையும், அதாவது அஷ்டலக்ஷ்மி வடிவத்துல அருள்பவர். சேத்துல மலர்ந்தாலும் எப்படி தாமரை தூய்மையா இருக்கோ அதுபோல உலக பற்றுகளுக்கு நடுவுல நாம இருந்தாலும் ஆன்மீகமா தூய்மையா இருக்கலாம் அப்படின்றத அவங்க நமக்கு உணர்த்துறாங்க. நாம மந்திரங்களுக்குள்ள போறதுக்கு முன்னாடி பீஜ மந்திரம்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும். பீஜம்னா விதைன்னு அர்த்தம். எப்படி ஒரு சின்ன விதைக்குள்ள ஒரு பெரிய மரம் ஒழிஞ்சிருக்கோ அதே மாதிரிதான் ஒரு பீஜ மந்திரத்துக்குள்ள ஒரு தெய்வத்தோட முழுமையான ஆற்றலும் அடங்கியிருக்கு. இது ஒரு பவர்ஃபுல்லான ஒலி அதிர்வு. இப்போ லக்ஷ்மியோட பீஜ மந்திரத்தை கவனமா கேளுங்க. நான் உச்சரிக்கிறத நல்லா கவனிங்க. ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் லக்ஷ்மிப்யோ நமஹா. இதுல ஸ்ரீம் அப்படிங்கிறது தான் லக்ஷ்மி தேவியோட மூல ஒலி வடிவம். இந்த ஒலியை நாம திரும்ப திரும்ப உச்சரிக்கும் போது செழிப்போட ஆற்றல நாம நேரடியா நம்ம பக்கம் இருக்கிறோம். இதை இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, இந்த மந்திரம் ஒரு குறிப்பிட்ட ரேடியோ ஸ்டேஷனுக்கான ஃப்ரீக்வன்சி மாதிரி. நாம சரியான ஃப்ரீக்வன்சிய, அதாவது சரியான மந்திரத்தை உச்சரிக்கும் போது செழிப்பு அப்படிங்கிற அந்த தெய்வீக ஒளிபரப்போட நம்மள நாமளே கனெக்ட் பண்ணிக்கிறோம். அடுத்ததா நம்ம மனச பிரகாசமாக்கக்கூடிய இன்னொரு சக்தி வாய்ந்த மந்திரம் லக்ஷ்மி காயத்ரி மந்திரம். அத பத்தி இப்போ பார்க்கலாம். இதுதான் லக்ஷ்மி காயத்ரி மந்திரம். பொதுவாவே காயத்ரி மந்திரங்கள் நம்ம புத்திய கூர்மையாக்கி தெளிவு கொடுக்கக்கூடியது. இந்த மந்திரத்தை இப்போ உச்சரிக்கலாம். ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே ஷே வித்மஹே விஷ்ணு பத்னியே ஷே தீமஹி தன்னோ லக்ஷ்மி பிரசோதயாத். ஓம் இதோட பொருள் என்னன்னா, மகத்தான லக்ஷ்மியை நாங்கள் தியானிக்கிறோம், விஷ்ணுவின் பத்னியான அவரே எங்கள் புத்தியை தூண்டி பிரகாசிக்கச் செய்யட்டும். செல்வம்னா பணம் மட்டும் இல்ல இல்லையா? சரியான நேரத்துல சரியான முடிவுகளை எடுக்கிறதும் ஒரு பெரிய செல்வம்தான். இந்த மந்திரம் நம்ம புத்திய தெளிவாக்கி வளமான வாழ்க்கைய நோக்கிய சரியான பாதைய தேர்வு செய்யறதுக்கான ஞானத்தை நமக்கு கொடுக்குது. இப்போ நாம பார்க்க போறது மகாலட்சுமி மந்திரம். இது ஒட்டுமொத்த செழிப்புக்குமான ஒரு முழுமையான, ரொம்பவும் சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம். ஒவ்வொரு மந்திரத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட சக்தி இருக்கு. ஆனா இந்த மகா மந்திரம் செழிப்போட எல்லா கதவுகளையும் திறக்கக்கூடிய ஒரு மாஸ்டர் கீ மாதிரி. அதனால இத முழுமையான நம்பிக்கையோடையும் பக்தியோடையும் சொல்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். வாங்க, இந்த மகா மந்திரத்தை சேர்ந்து சொல்லலாம். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் கமலே கமலாலயே பிரசீத பிரசீத. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் மகாலட்சுமியை நமஹா. இதுல வர்ற பிரசீத பிரசீத அப்படிங்கிற வார்த்தைகள், தாயே எங்க மேல கருணை காட்டு, எங்களுக்காக மனம் இறங்கு அப்படின்னு ஒரு குழந்தை தான் அம்மா கிட்ட கெஞ்சுற மாதிரி இருக்கு. இது ஒரு ஆழமான பக்தி நிலையை காட்டுது. ஆனா ஒரு விஷயத்த நாம எப்பவும் ஞாபகத்துல வச்சுக்கணும். இந்த மந்திரங்கள் ஏதோ மாயாஜால வார்த்தைகள் கிடையாது. இது நம்மளோட ஆற்றலை ஒருமுகப்படுத்துறதுக்கான கருவிகள். உண்மையான நேர்மையோட முழு அர்ப்பணிப்போட தினமும் பயிற்சி செய்யும்போதுதான் அதோட முழுமையான பலன்களான வெற்றி, செல்வம், மகிழ்ச்சி எல்லாத்தையும் நம்மால உணர முடியும்.
சரி, இப்போ மந்திரங்கள் தெரிஞ்சிருச்சு. ஆனா ஒரே மந்திரத்தை 2 பேர் சொன்னாலும் ஏன் அதோட விளைவுகள் வேற வேற மாதிரி இருக்கு? காரணம் அதோட உச்சரிப்புல இருக்கிற சக்தி தான். ஒலியோட முக்கியத்துவத்தை இப்போ இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். மனநாத்ராயதே இதி மந்த்ர. இந்த பழங்கால சமஸ்கிருத வாக்கியத்துக்கு ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கு. எதை திரும்ப திரும்ப மனசுல நினைக்கிறதுனால நம்மள அது காப்பாத்துதோ அதுவே மந்திரம். இது எதிர்மறை எண்ணங்கள்ல இருந்தும் கெட்ட தாக்கங்கள்ல இருந்தும் நம்மள பாதுகாக்கிற ஒரு ஒலி கவசம் மாதிரி. இத நாம இசையோட ஒப்பிடலாம். ஸ்வரம் அப்படிங்கிறது சரியான ஸ்ருதி, மாத்திர அப்படிங்கிறது சரியான தாளம். ஒரு பாட்டுல ஸ்ருதியும் தாளமும் தப்பினா எப்படி அபஸ்வரமா கேக்குமோ, அதே மாதிரிதான் மந்திரத்திலயும் ஸ்வரமும் மாத்திரையும் சரியா இணையும் போதுதான் அதோட முழுமையான சக்தி வெளிப்படும். ஆக சரியான உச்சரிப்புங்கிறது ஏதோ இலக்கண விதி கிடையாது. அதுதான் அந்த மந்திரத்தோட ஆன்மாவுக்கு நம்ம கொடுக்கிற மரியாதை. இந்த கவனம்தான் வெறும் வார்த்தைகளை பிரபஞ்சத்தோட பேசுற ஒரு சக்தி வாய்ந்த கருவியா மாத்துது. இவ்ளோ தூரம் பயணம் பண்ணதுக்கு அப்புறம் நாம கத்துக்கிட்ட முக்கியமான விஷயங்களை எல்லாம் ஒரு தடவை தொகுத்து பார்க்கலாம். வளமான வாழ்க்கையை நோக்கிய உங்க பாதையில இந்த விஷயங்கள் உங்களுக்கு ஒரு வழிகாட்டி விளக்க அமையட்டும். இந்த 4 திறவுகோள்களையும் நல்ல ஞாபகத்துல வச்சுக்கோங்க. முதல்ல பக்தி. 2வது அது தினமும் செய்யறதுக்கான ஆன்மீக ஒழுக்கம். 3வது சரியான உச்சரிப்பு. 4வது எல்லாத்துக்கும் மேல நமக்கு கிடைச்சதுக்கும் கிடைக்க போறதுக்கும் நன்றியோட இருக்கிறது. இந்த 4 ஒன்னா சேரும்போது அற்புதங்கள் நிச்சயமா நடக்கும். இந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியது நீங்க தான். இந்த ஒரு பயணமும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கடினமா தெரியலாம். ஆனா நம்பிக்கையோட நாம எடுத்து வைக்கிற முதல் அடி பாதி தூரத்தை கடந்த மாதிரி. உங்க பயணத்தை தொடங்க நீங்க தயாரா? இந்த முழு விளக்கத்தையும் ஒரு இறுதி ஆசீர்வாதத்தோட முடிச்சுக்கலாம். லக்ஷ்மி தேவியோட அருள் உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் எப்பவும் இருந்து உங்களுக்கு அமைதியையும் மன உத்வேகத்தையும் அளிக்கட்டும். நன்றி.